பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாஜகவிலிருந்து விஜயதரணி அவர்கள். மேம் வணக்கம். இன்றைய தினம் திமுக அவர்களுடைய பரப்புரையை துவங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மக்கள் கிட்ட ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க. அதுல ஒரு 6 கேள்வி கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே அவங்க மாநில அரசு விசஸ் மத்திய அரசு அப்படின்ற நோக்கத்துல பாஜகவை எதிர்க்கக்கூடிய மனநிலையில அந்த மாதிரியான கேள்விகள் தான் அதுல இடம்பெற்றிருக்கிறது. இந்த முறை பரப்புரையவே அவங்க பாஜகவுக்கு எதிராகத்தான் துவங்கி இருக்காங்க. தொடர்ந்து அது அவங்களுக்கு கை கொடுத்திருக்கிறது அப்படின்றது பத்திரிகையாளர்கள் பார்வையாக இருக்கிறது. இந்த முறை திமுகவுக்கு அது கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல திமுகவை இந்த தேர்தல் களத்துல சமாளிப்பதற்கு பாஜக என்னென்ன யுக்திகளை நீங்க கையாள போறீங்க? குறிப்பா பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி புகார் பெட்டி என்று ஒரு புகார் மனுக்களை பெற்றாங்க. திமுக முதல்வர் அவர்கள் பெற்றாங்க. அந்த புகார் மனுக்களுக்கு இது வரைக்கும் தீர்வு கண்டாங்களா அப்படிங்கிறது இன்னும் பெரிய கேள்வி இருக்கு. புகார் கொடுத்த மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த கொஸ்டினர் இந்த பேப்பரை வாங்கின உடனே நாங்க கொடுத்த புகாருக்கு நீங்க என்ன தீர்வு கண்டீங்க, ஒரு தீர்வும் காணலையேன்னு பதில் போடுற மக்கள் தான் இதுல அதிகமா இருப்பாங்க நிச்சயமா. அதனால முதலாவது 5 ஆண்டுக்கு முன்னாடி இதே மாதிரி புகாரை வாங்கிட்டு இப்ப மறுபடியும் ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்குறாங்கன்னா அதே புகார் மனுக்கள் தீர்வடையாத சூழ்நிலையில கொஸ்டின் பேப்பரா மக்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாங்களே தவிர ஆன்சர் என்னங்கிறது இது வரைக்கும் திமுக அரசு சொல்லல. அதே நேரம் பாத்தீங்கன்னா பாஜகவை கண்டு அஞ்சுகிறது திமுக. அப்படிதான் இதுல பார்க்க வேண்டும். பாஜக அதிமுக கூட்டணியை கண்டு அஞ்சுகிறது. அதுதான் உண்மை நிலை. இன்னைக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொடுக்கறாங்க. மத்திய அரசை எதிர்த்து குறிப்பா தங்களுடைய செயல்பாடுகளை எவ்வாறு இருக்கிறது என்பதை பத்தின எந்த ஒரு கேள்விக்கு அங்க இடம் இல்லை. தங்களை தாங்களே பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சுற்றறிக்கை தான் இது. இதுல கேள்விகள் பாஜகவை எதிர்த்து கேள்விகள் இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணியை கண்டு அஞ்சுவதால் தான் இந்த கேள்வி பேப்பரே வெளியில இறங்கி இருக்கு. ஆகையால புகார் பெட்டிக்கு மனு வாங்குறதும் கேள்வி பேப்பர் கொடுக்கறதுக்கு பதில் கேட்கறதும் இது மட்டுமே தான் இந்த அரசாங்கத்தின் செயல்பாடா இருக்கே தவிர உண்மையாவே மக்களுக்கு நன்மையை கொண்டு சேர்த்தாக்குறாங்களா, ஏதாவது நல்லது செஞ்சிருக்காங்களா, விலைவாசி குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? இன்னைக்கு அம்மா உணவகங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா மூடு விழா கண்டுட்டாங்க. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லேப்டாப் கொடுக்கறதையும் நிறுத்திட்டாங்க. அத மாதிரி அரசின் திட்டங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அம்மையார் அவர்கள் ஆட்சியில இருக்கட்டும், எடப்பாடியார் ஆட்சி இருக்கட்டும், அதுல எல்லாம் கொடுத்த திட்டங்கள் நிறைய திட்டங்கள், அது போல முதியோர் உதவித்தொகை அதுவா இருக்கட்டும், இது எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கு பெரிய அளவுல. அப்படி எத்தனையோ திட்டங்களுக்கு மூடு விழா கண்டுட்டு இன்னைக்கு விலைவாசி உயர்வு மட்டும் கிடையாது, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அது மாதிரி இன்னும் நிறைய விலைவாசி என்பது இன்னைக்கு கட்டுக்கடங்காமல் சொத்து வரி, தண்ணி வரி, தண்ணியே வராத வீட்டுக்கெல்லாம் தண்ணி வரி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சாக்கடையே இல்லாத ஊருக்கெல்லாம் சாக்கடை வரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வரியா போட்டு தள்ளி இனி வரிகளையும் பயங்கரமா உயர்த்தி, அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், ஒரு நிலம் வாங்க வேண்டுமென்னா அதுக்குள்ள காஸ்ட் ரொம்ப ஹையா கொண்டு வந்துட்டாங்க. கைட்லைன் ரொம்ப ஹையா ஆயிட்டாங்க. அது மாதிரி நிறைய, அதாவது மக்களின் தினந்தோறும் வாழ்க்கை என்பது மிகவும் சிரமத்தில் இருக்கக்கூடிய. நன்றி மேம். இணைப்பில் உங்கள் பார்வையை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.